Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 347. ஓபன் பண்ணா நம்ம நமியை அட்டாக் பண்ண வர ஜோம்பிஸ் எல்லாத்தையும் ஒரு பெண் குயின் பாஞ்சு காலாலேயே உதைச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்குது. அடி உங்கூட்டடி எங்கூட்டடி இல்ல ஊடு கட்டி அடிக்குது. என்னதான் அந்த மொத்த அனிமல்ஸ் எவ்வளவு முக்குன்னு முக்கி சண்டை போட ட்ரை பண்ணாலும் அது ஒண்ணு கிட்ட இவங்களால போராட முடியல. இப்ப மத்த ஜோம்பிஸ்க்கெல்லாம் என்ன ஒரு டவுட்னா, எப்படி ஒரு ஜோம்பி மாஸ்டரோட ஆர்டரை மீறி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு. அதை விட முக்கியம் என்னன்னா, நம்ம குண்டு இருந்துகிட்டு ஜெனரல் ஜோம்பிஸ் மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. எதனால இது இவ்வளவு பவரா இருக்குன்னு அப்படியே முழிப்பானுங்க. அந்த பெண் குயின் ஆகி உங்களால எல்லாம் என்னோட பவரை மெஷர் பண்ண முடியாது, ஏன் இம்பாசிபிளான ஒன்ன பாசிபிளா மாத்துற அளவுக்கு என்கிட்ட பவர் இருக்கு அப்படி இப்படின்னு லூசுத்தனமா பேசுமா. எல்லாரும் பேந்த முழிப்பாங்க, இது என்ன பைத்தியமான்னு. நமி எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டா இது மென்டல் தான். அட வேற ஒண்ணும் இல்ல, அவன் பண்றது பேசுறது அடிக்கிறது, ஏன் அந்த பெண்குயின் நிக்கிற சைஸா பார்த்தாலே இது அப்படியே சஞ்சி மாதிரியே இருக்குது. உடனே உசோப்பு, டேய் நாய் பெண்குயின், உனக்கு சஞ்சிய தெரியுமா? தெரிஞ்சா இல்ல கூட்டு போ, இதுதான் பூனைய துரத்திட்டு ஓடாதன்னு எங்க கேட்ட சோத்தல மோதி மூஞ்சி எப்படி இருக்கு பாருமா. உடனே பாஞ்சு வந்து மூஞ்சா 4 மிதி கன்ஃபார்மே பண்ணிடுவானுங்க, இது கண்டிப்பா நம்ம எனிமி தான். அப்படி இவங்க இங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்த காட்டுக்குள்ள ஏதோ புதகட்டில்னு வந்து விழுந்து வேகமா ஓடி வரும். என்னது இது நம்மள நோக்கி இவ்வளவு வெறியோட வந்துட்டு இருக்குன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, லோலாவோட அப்சலமாவில வரட்டன்னு. இன்னுமே இவங்க பஞ்சாயத்து ஓயவே இல்ல. இந்த எருமை இதுக்கு நம்மள நோக்கி இவ்வளவு வேகமா ஓடி வந்துட்டு இருக்குன்னு இவங்க முழிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அங்க லோலாக்கு செம ஹாப்பி. முடிஞ்சா நீ புடிங்க மாமா, உங்களால முடியாதுன்னு சொல்லி ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான். அவனுக்கு கொலை காண்டாவும். ஏன்னா இப்போ லோலா அட்டாக் பண்ண போறது நம்ம நமிய. இந்த உலகத்துல இனிமேட்டு எது வந்தாலும் இனிய ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ட்டு சிண்டர்லா மாதிரி குதிச்சு ஒன்னவ டப்புன்னு சொர்ணாக்காவா மாதிரி அப்சலம நோக்கி வேகமா ஓடுவா. என்ன திரும்பிட்டா ஆத்தாடின்னு வீதியாகி ஒரு பிரேக்க போடும் போதே அப்படியே ஓடி வந்து ஒரு ஜம்ப போட்டு, உங்க பிரின்சஸ் நான் வந்துட்டேன் இனிய புடிங்கன்னு சொல்லி அவன் மேல போய் பொத்துன்னு விழுவா. இது என்னடா சிங்கத்துக்கு வந்த சோதனை, ஐயோ முடியலையே, காட்டு எருமை பாஞ்ச மாதிரி பாஞ்சிட்டாலே அப்படின்ட்டு வீதியோட மேல பாப்பான். அவ வாங்க மாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் பா. முடியவே முடியாது, நான் பண்ண அந்த பொண்ணை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படியா, நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு முத்தம் கொடுப்பாளா. டப்புன்னு நவருவான், கீழே போய் சொத்துன்னு போடும். பட்ட இடமே இப்படி பள்ளம் ஆயிருச்சே, அவன் மூஞ்சல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும். அடியே விட்டா காவு வாங்கிடுவ போல, என்னை விட்டு தள்ளி போமா. அவ விடுற மாதிரி இல்ல, ஜங்குன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த இடமே புகமண்டலம் ஆயிரும். இங்க இவனு ரெண்டுத்துக்கு அதை பார்க்கும்போது என்ன இப்படி கொலவெறித்தனமா அட்டாக் பண்றான்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் காட்டுவாங்க, பார்த்தா சுத்தி பள்ளமா இருக்கும். எந்த அளவுக்கு கொடூரமா அட்டாக் பண்ணிருக்கா கொய்யால. அவ என்ன ஆனாலும் விடுறதா இல்ல, என்ன ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிங்க, இல்லன்னா அது வரைக்கும் உங்களை விடவே மாட்டேன்னு சொல்லி உசுர வாங்குவா. அவன் என்ன பண்ணுவா, அவ கைய தட்டி விட்டு ஒரு மிதி அப்படியே பாஞ்சு வந்து நமிக்கு முன்னாடி சும்மா போத்துன்னு விழுவா. அவங்க விழுந்ததுக்கே அந்த இடம் பயங்கரமா புகமண்டலம் ஆயிரும். அதுக்கப்புறம் நமிய பார்த்து, ஓ நீதான் அவளா, உன்னை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அப்படியே வில்லி மாதிரி லுக்கு விடுவா. இங்க இவனு ரெண்டு பேரும் பதறுவானுங்க, ஐயோ நமி தனியா மாட்டிட்டாளேன்னு. அவனுங்களை விட அப்சலம் அதுக்கு மேல பதறுவான். ஏன்னா ஆல்ரெடி அவ நமி மேல செம்ம கான்ல இருக்கா. இப்ப கண்ணு முன்னாடி வேற சிக்கிட்டால, இனி விடுவாளா, அடியே கல்லின்னு சொல்லி கூப்பிடுவாளா. நான் எதையும் திருளியேன்னு நமி பதறுவா. உனக்கு நான் அப்சலமா தரமாட்டேன்னு அப்படியே கோடாரி எடுத்து பாஞ்சு அடிய வருவா. நமி கன்ஃபார்ம் பண்ணிட்டா, இதோட நம்ம காலி, அதனால கண்ண முடிக்க ஒண்ணு. அந்த டைம் நம்ம நாய் பெண்குயின் பாஞ்சு வந்து அந்த கோடாரிய ஒரே அடி துண்டா போயிரும். இல்ல பிளையிங்லயே அந்த லேடி மேல கைய வைக்காத, வச்ச தாங்க மாட்டேன்னு சொல்லுவான். அவளாதான் லோலாக்கு காண்டாயிரும். டேய் சாணி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட வழியிலேயே குறுக்க வருவே, உன்னே புல்லக்காம விட மாட்டேன்னு சொல்லி ஓங்கி மூஞ்சிலேயே ஒரே குத்து. அடேங்கப்பா என்ன வேகம், அப்படியே பரேந்து போய் அங்க இருக்க செவுத்துல இடிச்சு பர்த்தனை விழுவான். ஐயோ பெண்குயினு நீ ஓகேவா? ஆமா ஏன்டா நீ திருப்பி அவளை அடிக்கலன்னு கேட்டா, நல்ல குடும்பத்துல பிறந்த யாரோ லேடிஸ் மேல கைய வைக்க மாட்டாங்கம்மா, சொல்ல போனா அவ கொன்னா கூட இவன் திருப்பி அடிக்க மாட்டானாமா. உடனே உசோப்பும் சாப்பரும் கைத்தட்டி பாராட்டுவாங்க, நீ ஒரு பிரில்லியன்ட் சூப்பர்ரா, எவ்வளவு நல்லவனா இருக்கேன்னு. அந்த டைம் நமி ஐயோ ஆத்தாடின்னு கத்திட்டு இருப்பா. என்னடான்னு பார்த்தா அவளை அலையக்கா யாரோ தூக்கிட்டு போவாங்க, ஆனா யார் தூக்கிட்டு போறான்னு தெரியல. எல்லாம் அந்த அப்சலம் தான். என்ன நமி பறந்து போறா சூப்பருமானுங்க, ஆனா மூலகட்ட முட்டா பாலிலா என்னைய கடத்திட்டு போறான், வந்து காப்பாத்துக்கடான்னு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு பின்னாடியே வேகமா வருவானுங்க. அந்த அப்சலம் இப்பவே வெட்டிங் செரிமோனி நடத்திடலாம், லைட் பண்ண வேண்டாம், ஏன்னா என்ன ஒரு பண்ணி அங்க வெறி கொண்டு வெட்டிட்டு இருக்குது, அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், நீ வந்தா மட்டும் போதுன்னு தூக்கிட்டு ஓடுவானா. என்ன விடுறா அயோக்கிய ரேஸ்கல், பாத்ரூம்ல வந்த பரதேசி நாய் நீதானே அப்படின்னு சொல்லி அடிப்பா. அப்பதான் பயலுக்கே உண்மை புரியுது, நிஜமாவே இன்விசிபிள் மேன் ஒருத்தன் இருக்கான்னு. இங்க நமி பேந்த முழிப்பா. அப்படின்னா பாத்ரூம்க்கு வந்ததும் இவன் தான் கன்ஃபார்ம்னு. அவன் என்னடான்னா, நீதான் இனிமேட் என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப், என் பேரு அப்சலம், உன்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டா நீ என்னையே சொல்லுவான். இப்படி சொல்லிட்டே அவனோட முழு பாடியை காமிச்சிருவான். உடனே நமி, டேய் ஏண்டா எரும மாடு, உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன், இப்ப பாரான்னு சொல்லி அவளோட ஆயுதத்தை எடுத்து
எடுத்து தண்டரை வச்சு ஒரே அடி. அவனுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்கும். ஆனா இவ தெரிச்சடிச்சு போய் விழுவான். ஆமா அப்ப அவன் நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தா அப்படியே உறைஞ்சு போய் நிப்பான். ரைட் இதுதான் பெஸ்ட் டைமிங்னு சொல்லிட்டு அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இல வேற உசோப்பு என்னமா நபி நல்லா அவனா வருவருன்னு வருத்தெடுத்துட போலாம்பா. ஆனா அந்த மூதேவி அவ தான் ஷாக் கொடுத்தான்னு கூட தெரியாம என்ன இது எனக்குள்ள ஒரு ஷாக்கு, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பயங்கரமா ஃபீலிங்ஸ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க லோலா நம்மால விடுற மாதிரி இல்ல, வெட்டிட்டே பின்னாடி ஓடுவான். இப்ப அங்க இருந்த ஜோம்பிஸோட வேலை என்ன, எப்படியாச்சும் அவங்க 3 பேர்த்தையுமே கண்டுபிடிச்சு சேஃப்டியா கொண்டு போய் சேர்க்கணும். இல்லன்னா பெரோனா இவங்க எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருவா. சோ அதை நினைச்சு அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த டாக் பென்குயினால மூவ் பண்ண முடியல. அங்க நமி பஞ்சாயத்துல இருக்கால, எப்படியாச்சும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பான். ஆனா ஏன் அவளை இவன் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவனுக்கே தெரியாது. வாங்கின அடியில இவனோட பாடி ரொம்ப வீக் ஆயிருச்சு. அசைய முடியாம அங்கேயே புலம்பிட்டே நிப்பான். மத்த அனிமல் ஜோம்பிஸ் எல்லாம் எப்படியாச்சும் அவங்கள புடிச்சே தீர்ணும்னு சொல்லிட்டு வேகமா அவங்கள வெட்டிட்டு ஓடுவாங்க. உடனே அப்சலாம் பார்த்துட்டு எல்லாரும் நில்லுங்க, அந்த பொண்ணு மேல யாரும் கைய வைக்க கூடாது, வச்சீங்கன்னா பொலந்துருவேன். ஆனா எவனுமே மதிக்க மாட்டானுங்க. அட போயா லூசு பயல, மாஸ்டர் எங்களை பெரோனாக்கு கீழே வேலை பார்க்க சொல்லியிருக்காரு, அவங்க ஆர்டரை மீறினா எங்களுக்கு தான் பஞ்சாயத்து, அதனால உன் மூக்க மூடிட்டு அப்படி ஓரமா போய் நில்லு, நாங்க எங்க வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுவாங்களா. அப்சலமுக்கு செம காண்டாயிரும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே எழுத்து பேசுவாங்க, ஒழுங்கா நில்லுங்கடான்னு வெறியோட கத்துவான். அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆயிடுவானுங்க. இவனுக்கு நல்லாவே தெரியும் இங்க இருக்க வைல்ட் அனிமல்ஸ் எல்லாருமே பெரோனாக்கு கீழே வேலை பார்க்கறவனுங்கன்னு. ஆனா அதுக்காக என்னோட கோவத்தை கிளறாதீங்க, தாங்க மாட்டீங்க புரியுதான்னு கத்துவான். அத்தனை பேருமே அப்படியே மிரண்டு போய் நிப்பானுங்க. ஏன்னா அவனும் கொஞ்சம் பெரிய ஆள் தான். சோ இப்படி இங்க சீரியஸா மேட்டர் போயிட்டு இருந்தா இடையில அந்த நாய் பென்குயின் அப்படியே பொறுமையா லொட்டு லொட்டு லொட்டுன்னு நடந்து வரும். யாரா நீ கேட்டா, அதெல்லாம் உனக்கு இதுக்கடா தாடி வாயா, என்ன ஆனாலும் சரி நீ அவளை தூக்கிட்டு போக நான் விட மாட்டேன்னு சொல்லுமா. அப்சோலம்க்கு ரொம்ப காண்டாயிரும். சுத்தி இருக்கவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுவானுங்க, தம்பி யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமில்ல, அப்சோலம் அவனை தேவையில்லாம காண்டாக்காதே, அப்புறம் உனக்கு தான் பஞ்சாயத்து பானுங்க. அவன் பாட்டுக்கு கேஷால நிப்பான். நாக்க தொங்க போட்டிருக்க ஸ்டைல பார்த்தா நம்ம சஞ்சி ஓரமா வீடியோ வச்சிருப்பான்ல அதே மாதிரி இருக்குல்ல. அந்த அப்சலம் கை நீட்டி அப்படியே கழுத்த சட்டக்கு பட்டக்குன்னு திருக்கி போட்டு போயிருவேன். பேசாம இருக்கணுமா, உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் பீதி ஆயிருவாங்க. போச்சு தொக்க மாட்டிட்டான்னு. என்னடான்னு பார்த்தா கையை நீட்டினவன் ஏதோ பவரை யூஸ் பண்ணி அடிப்பான். தூரத்துல நின்னுட்டு இருக்க அந்த பெண்குயினே அங்க இருந்து பயங்கர வேகமா திருச்சடிச்சு போகும். சொல்ல போனா சரியான அடி நின்னடத்த இருந்தே வச்சு செஞ்சுட்டான். இப்படி அடிச்சு போட்டுட்டு சொன்னல தேவையில்லாம நீ கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க, அப்படி ஆக்கனீங்கன்னா இதான் நிலைமைன்னு அந்த பெண்குயினை காட்டுவாங்க. அது கம்ப்ளீட்டா மட்டை என்ன சரியான அடியில அப்படியே பொத்துன்னு விழும். இங்க நமி சாப்பரு உசோப்பு இவங்க 3 பேரும் லோலாக்கு பயந்து பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அவ திருடின்னு கத்திட்டே தான் வரட்டுவான். இப்ப என்னன்னா 3 பேரும் இப்படியே ஓடிட்டு இருந்தாங்கன்னா அவளும் விடாம வரட்டிட்டே தான் இருப்பான். மெயின் அவ விரட்டுறது நம்ம நமிய தானே. உசோப் என்ன சொல்லுவான், நம்ம பேசாம ஸ்பிளிட் ஆயிரலாம், அப்பதான் 50 பேரும் ஒன்னே வரட்டுவாங்க, நாங்க நிம்மதியா இருப்போங்கிற மாதிரி சொல்லுவான். மண்டையிலே ஒரு போடு கொய்யால கழட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றேன்னு. இதுக்கப்புறம் இப்படி பொறுமையா ஒன்னா வேலைக்கு ஆகாதுன்னு நமி சும்மா பிச்சுட்டு ஓடுவாளா. உடனே லோலாவும் வேகமா வரட்ட ஆரம்பிச்சிருவா. இவங்க 2 பேரும் ஐயோ நம்மள விட்டு போறாளேன்னு சொல்லிட்டு இன்னும் வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. அந்த டைம் திடீர்னு கால் தடி விட்டு அப்படியே 2 பேரும் ஃபிளைங்ல போவாங்க. அப்பவே முடிவு பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் இதோட நம்ம சோழி முடிஞ்சது, கண்டிப்பா அந்த காட்டு பண்ணி நம்மள செய்ய போறான்னு. சரி கடைசி ஆசையா ஈஸ்ட் ப்ளூல என்னோட அஸ்தியை கொண்டு போய் கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு பொத்துன்னு விழுவான். ஆனா லோலா உன்னை விடவே மாட்டேன்னு நமியதான் வெட்டிட்டு போவாளே தவிர இவங்க 2 பேத்தையும் கண்டு கூட மாட்டா. அவனு அப்படியே முழிப்பானுங்க, ஆமா இப்ப என்ன நடந்துச்சு, நம்ம கால் தடியை மாட்டிட்டோம், ஆனா நம்மள அவ கண்டுக்கவே இல்லையே, அப்புறம் எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணுமேனு சொல்லி நமின்னு தொண்டைகளையே கத்துவானுங்க. அப்ப நமி காட்டுக்குள்ள வேகமா ஓடுவா. ஆனா லோலா கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு நமி எனக்கு போட்டு தள்ளி ஆகணும்னு வேகமா வருவா. வந்தவன் சும்மாவா இருப்பா, நமிய கண்டமேனிக்கு வெட்ட ட்ரை பண்ணுவா. எல்லா அட்டாக்லயும் அவ எஸ்கேப். இப்ப என்னன்னா அவளுக்கு அப்சலம் வேணுமாமா, அதனால திருப்பி கொடுத்துரு, உனக்கு அப்சலமா தரமாட்டேன்னு கத்தி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க நம்ம பள்ளிய லோலாவோட ஒரு சைடு கொம்ப பிடிச்ச உசோப்பு, இன்னொரு சைடு கொம்ப பிடிச்ச சாப்பரு அவளை விட்டுன்னு சொல்லி அடிச்சுட்டு இருப்பானுங்க. ஆனா அவ விடுற மாதிரியே இல்ல. நமி ஓடு ஓடு நிக்காம ஓடு, சிக்குனா சிங்கிதான், இவ அசற மாதிரி இல்லன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நமைய காப்பாத்துற வேலையை தான் பாப்பானுங்க. சோ இப்படி அங்க கத்திட்டே அவளை வெட்டிட்டே போவா. அங்க கட் பண்ணா பிராங்கியும் ரோபினும் ஒரு குரங்கு ஸ்பைடர்ட்ட மாட்டாங்கல்ல, அது முன்னாடி பின்னாடி பார்த்தா அந்த ஜோம்பி சோல்ஜர்ஸ் எல்லாம் லைனா வந்து நிக்கிறாங்க. அதுவும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எவ்வளவு அடிச்சாலுமே திரும்பி எந்திரிச்சு வந்துடுறாங்க. இப்ப என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ஜோரோ செஞ்சே அழகா கடத்திட்டானுங்க. பேலன்ஸ் இருந்தது இவங்க 3 பேரும் தான். அதுலயும் லூஃபியா அடைச்சு தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதுவும் இந்த வேலையெல்லாம் பண்ணது இந்த ஸ்பைடர் தான், அதோட வெப்பை யூஸ் பண்ணி இருக்குது. இதெல்லாம் சொன்னோன்னே அது பாராட்டி தள்ளும், பரவாயில்லையே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னு. கண்டுபிடிச்சா மட்டும் என்ன பண்ண முடியும், முன்னாடியும் ஆளுங்க பின்னாடியும் ஆளுங்க. சொன்ன உடனே பிராங்கி என்னைய பார்த்தா என்ன முட்டா பயமா இருக்கா இல்ல மூலகட்ட பயமா இருக்கா எனக்கு சரியா தெரியல, ஆனா என்னோட கெஸ் படி நீ தான் எங்க கப்பலை அவ்வளவு பெரிய வெப்ப போட்டு லாக் பண்ணிருக்க, அதுவும் இந்த ஐலாண்டோட என்ட்ரன்ஸ்ல. சொல்ல போனா முதல்ல இருந்தே நீ எங்களை ட்ராக் பண்ணி இங்க கொண்டு வரணும்னு இவ்வளவு வேலை பண்ணிருக்க, கரெக்டானு கேட்டா ஆமாடான்னு சொல்லும். அப்படின்னா எல்லாத்தையுமே பிளான் பண்ணிருக்குது. எங்களோட இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் நீ ஒன்னும் சாதாரணமா நினைச்சுக்காத கண்ணா, இது எல்லாத்துக்குமே பெரோனா கோஸ்ட் நெட்வொர்க்கு தான் நீ நன்றி சொல்லணும். சோ நீங்க யாரு என்னன்னு சொல்லி A to Z எங்களுக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லும். ரோபின் இன்னொரு மேட்டர் சொல்லுவா, என்னன்னா அதோட காது நல்லா பெருசா இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது ரொம்பவே ஈஸி. ரொம்ப தூரத்துல இருந்தாலும் மத்தவங்க பேசுறத இதால தெளிவா கேட்க முடியும். கரெக்டானு கேட்டா அப்படியே சைலண்டா நின்னுட்டு ஆமா இப்ப அவ என்ன சொன்னான்னு சொல்லி கிண்டல் பண்ணும். அந்நேரம் பார்த்து அந்த கவசத்தை போட்ட ஜோம்பிஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டாங்க. சரி ரைட்டு, இதை நான் தான் ஹேண்டில் பண்ணுமான்னு ரோபின்ட்ட கேட்ட உடனே ஆமா என்ன நீ ஒரு கெஸ்டா
வேணாம் நினைச்சுக்காம்பா. சரி சொல்லிட்டு இல்ல செஞ்சிடறேன்னு சொல்லி அவனோட கையை நீட்டி கோலா பவரை யூஸ் பண்ணி அந்த பிரிட்ஜ்லயே ஒரு போடு. அது என்னடா பண்றேன்னு பதறும். உடனே அந்த பிரிட்ஜ் டப்பு 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 டப்புன்னு உடைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, அந்த இடமே உடைஞ்சு எல்லாருமே மொத்தமா கீழே விழுவாங்க. நம்ம ஆளுகளை சேர்த்து தான் விழுவாங்க. ஆனா ரோபின் இப்பதான் ஒரு மேஜிக் பண்ணுவா. என்னன்னா அவளோட கை எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்தி ஒரு ரெக்க மாதிரி ரெடி பண்ணிடுவா. அப்புறம் என்ன, அந்த ரெக்கை யூஸ் பண்ணி அலேக்கா நம்ம பிராங்கியை காப்பாத்தி தூக்கிட்டு போவாளா. உன்னால பறக்க முடியுமா டியூடுன்னு கேட்பான். இந்த மாதிரி எல்லாம் கையை யூஸ் பண்ணா 5 செகண்டுக்கு தான் அவளால யூஸ் பண்ண முடியும். அதுவே ரொம்ப கஷ்டம்பா. 5 செகண்டே ரொம்ப நேரம் தான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்மால் அவனோட கையை நீட்டி அலேக்கா அங்க இருக்க பிரிட்ஜை புடிச்சிருவான். அவனுக்கு தான் கையில சங்கிலி மாதிரி போகுமே. இப்ப அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா போதும், எப்படியாச்சும் லூஃபியை காப்பாத்திடலாம். ஆனா பக்கத்துல போறதுக்குள்ளே ரோபினால சுத்தமா முடியல. மொத்தமா ரெக்க கலைஞ்சு அப்படியே சல்லுன்னு போவாங்க. கரெக்டா செவுத்துல இடிக்க போறதுக்கு முன்னாடி ரோபின் ஒரு ஜம்பா போட்டு மேல போயிருவா. ஆனா பிராங்கி தான் பாவம் செவுத்துல போய் டம்முன்னு ஒரு இடி. அந்த கவசம் போட்ட ஜோம்பிஸ் கூடயும் குரங்கு மூஞ்சி ஸ்பைடர் கூடயும் சண்டை போட்டு அடி வாங்குறதுக்கு இந்த அடி எவ்வளவோ மேலு. அதுங்க கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம பேன்னு கிடக்குங்க. நல்ல வேலை சண்டை போட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் நாக்கு தள்ளி இருக்கும். ஜஸ்டில் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா ரோபினுக்கு இன்னும் டவுட் போகல. என்னதான் இவங்க இவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்தாலும் சாகக்கூடிய ஆளா இல்லவே இல்ல. சரி போட்ட பிளான் எப்படியோ ஒர்க் அவுட் ஆயிருச்சும்பா. ஆனா பிராங்கி மேல வந்து கத்துன்னு கத்துவான். ஏன்னா அப்படியே ஸ்விங் ஆகி வரும்போது ரோபின் அவன் தலை மேல ஒரு ஜம்ப போட்டு தான் மேல வந்திருப்பா. சோ எவ்வளவு தைரியம் தான் ஏன் மேல ஏறி போவேன்னு தொண்டையிலேயே ஆத்துவான். அவ அதெல்லாம் கண்டுக்காம இனிமேட்டு நம்மளால திரும்பி போக முடியாதும்பா. அவன் விடாம கத்திட்டு அப்படியே கீழே பாப்பான். அந்த ஸ்பைடர் அப்படியே பொறுமையா எந்திரிக்கும். அது மட்டும் இல்ல கூட அந்த கவசம் போட்ட ஜோம்பிஸுமே பொறுமையா எந்திரிப்பாங்க. அப்படின்னா இன்னுமே அவங்கள கம்ப்ளீட்டா காலி பண்ண முடியல. எந்திரிச்சு அந்த ஸ்பைடர் மேல பார்த்து கொய்யால சப்ப பீஸ் நீ என்னையவே இப்படி பண்ணிட்டியா, உன்னை விட மாட்டேன்னு கொலவெறியோட கூடும். இப்ப என்ன பஞ்சாயத்துனா அது ஒரு ஸ்பைடர், அதால ஈஸியா செவுத்துல ஏறி மேல வர முடியும். அதனால ரெடியா இருங்க, வந்து உங்க எல்லாத்தையும் வச்சு செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மேல இருந்து யாரோ அப்படியே பிளைங்லயே வருவாங்க. என்ன சத்தம் இதுன்ட்டு அப்படியே மேல பார்த்தா பிளைங்ல வந்தவன் கத்திட்டே விழுவான். ஐயோ யாரோ கீழே விழ போறாங்கன்னு பதறி அடிச்சு பார்த்தா அது நம்ம ப்ரூக்கு. ஐயோ என்னோட எலும்பு உடைய போகுதேன்னு சொல்லி கத்திக்கிட்டே கீழே வந்து பொத்துன்னு விழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.